அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் முருகப்பெருமானின் பெயர் காரணத்தை பற்றி பார்க்க போகிறோம். முருகன் அல்லது கார்த்திகேயன் என்பவர் இந்து கடவுளான சிவன் பார்வதி தம்பதிக்கு மகனானார். முருகன் இந்திய துணைக்கண்டத்தில் பண்டைய காலம் தொட்டு வணங்கப்படும் ஒரு முக்கிய தெய்வமாக இருந்து வருகிறார். இவரை அதிகம் வழிபடுபவர்கள் தமிழர்களே. இதனால் இவர் தமிழ் கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார். மேலும் பழனி மலையில் வசிக்கும் ஆண்டவராக போற்றப்படுகிறார். சங்க காலத்தில் குறிஞ்சி நிலப்பகுதியின் தெய்வமாக போற்றப்பட்டார். தமிழர்களின் குறிஞ்சி நில தெய்வமான சேயோன் வழிபாட்டினை சைவ சமயம் இணைத்து கொண்டதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். கௌமாரம் முருகன் வழிபாட்டினை குறிக்கும். சிவபெருமான் தன் நெற்றிக்கண் நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றில் விட்டார். அந்த நெருப்புகள் 6 குழந்தைகளாக உருவெடுத்தன. அந்த 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தனர். அன்னையான பார்வதி தேவியார் 6 குழந்தைகளையும் ஒரு சேர அன்புடன் அணைக்கும் பொழுது 6 முகனாக முருகப்பெருமான் தோன்றினார் என்றும் இந்த சமய நூல்கள் கூறுகின்றன. தென்னிந்திய முறைப்படி இவர் கணங்களின் அதிபதியான கணபதிக்கு தம்பியாக கருதப்படுகிறார் மற்றும் முருகனுக்கு தெய்வானை மற்றும் வள்ளி இருவரும் மனைவிகளாவர். முருகன் எப்போதும் இளமையுடன் இருக்கும் கடவுளாக மயில் சவாரி செய்யும் மற்றும் சில சமயங்களில் சேவல் கொடி கொண்டும் இருப்பார். அவர் தன் தாயார் பார்வதியால் வழங்கப்பட்டதாக கூறப்படும் வேல் எனப்படும் ஈட்டி ஆயுதம் பயன்படுத்துகிறார். பெரும்பாலான சின்னங்கள் அவரை ஒரே ஒரு தலையுடன் பிரதிநிதிப்படுத்தின. சிலவற்றில் 6 தலைகள் உள்ளன. அவை அவர் பிறப்பை சுற்றியுள்ள புராணத்தை பிரதிபலிக்கின்றன. பெயர் காரணம். முருகு என்றும் சொல்லிலிருந்து அழகு, இளமை என்று பொருள். ஆகவே முருகன் என்றால் அழகன் என்பது பொருளாகும். மெல்லின இடையின வல்லின மெய்யெழுத்துக்களுடன் உ எனும் உயிரெழுத்து ஒவ்வொன்றும் சேர்ந்து முருகு இம் ப்ளஸ் உ இர் ப்ளஸ் உ இக் ப்ளஸ் உ முருகு என்றதனால் இம்மூன்றும் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி இவற்றை குறிக்கும். கார்த்திகேயன் என்றால் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவன் என்ற பொருள்படும். கந்த புராணத்தின்படி சிவன் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தெய்வீக தீப்பொறிகள் தோன்றின. அவை வாயு மற்றும் அக்னி உதவியுடன் கங்கையில் தனி ஆண் குழந்தைகளாக வளர்ந்தன. இவற்றில் மிகவும் பொதுவானவை முருகன், குமரன், சுப்பிரமணியன், செந்தில், வேலன், சுவாமிநாதன், சரவணபவன், ஆறுமுகன், தண்டாயுதபாணி, சேயோன், குகன், கதிர்காமன் போன்ற முருகப்பெருமானின் பெயர்கள் பொதுவான பெயர்களாகும்.